இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்களை வலையில் சிக்க வைத்து கோடிக்கணக்கில் ஸ்கேம் செய்த கும்பல். அந்த வீடியோவை பார்த்து பணம் போட்டு தொடர்ந்து ஏமாறும் ஃபாலோவர்ஸ்கள். மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டிய அவசியம் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் அம்மன்குடி கிராமத்தை சேர்ந்தவர் மணிகண்டன். தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு இவர் யூடியூபில் மிக மலிவான விலையில் சிவகாசி பட்டாசு கிடைப்பதாக கூறி ஆமாவா அபிஷியல் எனும் இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் ஐடியில் பேசிய நபர் குறைவான விலையில் சிவகாசி பாண்டியன் கிராக்கர்ஸ் நிறுவனம் பட்டாசு வழங்குவதாகவும் இதற்கு முன்கூட்டியே பணம் செலுத்தி பதிவு செய்து கொள்ளவும் என்று விளம்பரப்படுத்தியுள்ளார். இதனை நம்பிய மணிகண்டனும் தனது நண்பர் பிரசாந்த் வங்கி கணக்கில் இருந்து ரூபாய் 7,785 ரூபாயை போன்பே மூலம் அவர் வங்கி கணக்கிற்கு செலுத்தியுள்ளார். பின்னர் மீண்டும் சம்பந்தப்பட்ட யூடியூபில் உள்ள பட்டாசு கடையின் அலைபேசி எண்ணிற்கு அழைத்த போது சரியான பதில் வழங்காமல் இருந்துள்ளனர். பின்னர் இது தொடர்பாக பல மாவட்டங்களில் புகார் அளித்ததை பார்த்து மணிகண்டன் தான் ஏமாற்றப்பட்டது தெரிய வந்து திருநீலக்குடி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதில் பொய்யான விளம்பரங்களை பொதுமக்களிடம் பரப்பிய யூடியூபர் மீதும் மோசடியில் ஈடுபட்ட கும்பல் மீதும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள கோரியும் தனது பணத்தை மீட்டு தர கோரியும் புகாரில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த சில தினங்களாக தமிழகம் முழுவதும் இதுபோன்ற போலி பட்டாசு கடை இணையதளத்தின் மூலம் சுமார் 15 கோடி வரை மோசடி நடந்திருப்பது தெரிய வந்துள்ளது. அதிகமான மக்கள் பின்தொடரும் யூடியூப் பிரபலங்களை குறிவைத்து அவர்கள் மூலம் போலி இணையதளங்களை விளம்பரப்படுத்தி நடந்துள்ள இந்த மோசடி சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே இன்ஸ்டா பிரபலங்கள் என்றால் நாம் எது சொன்னாலும் மக்கள் நம்பி வாங்கி விடுவார்கள் என்ற மமதையில் பலர் ஆயிரக்கணக்கில் பணம் வாங்கி கொண்டு யார் என்ன நிறுவனம் என்று கூட ஆராயாமல் அவர்கள் சொல்வதை அப்படியே இவர்களின் சொந்த பாணியில் ப்ரமோஷன் செய்கின்றனர். இதனால் நம்மை நம்பி பணம் செலுத்தி யாராவது ஏமாந்தால் அதில் நாமும் சிக்குவோம் என்பது பற்றி அறியாமல் குண்டூசி முதல் அரசியல் கட்சி விளம்பரங்கள் வரை யார் எதற்கு பணம் கொடுத்தாலும் ரீல்ஸ் போட சொன்னாலும் பின் விளைவுகளை அறியாமல் வீடியோ வெளியிட்டு வருகிறார்கள். தற்போது அப்படி ஒரு சம்பவம் தான் தமிழ்நாட்டில் நடந்துள்ளது. ஏற்கனவே இந்த பட்டாசு மோசடி தொடர்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த பாலாஜி இருக்காரா என்ற இன்ஸ்டா பக்கத்தை நடத்தி வருபவரும் 30,000 ரூபாய் செலுத்தி ஏமாந்தது மட்டுமல்லாமல் அவரது ஃபாலோவர்ஸ்களையும் ஏமாற்றப்பட்டதை அறிந்து புகார் அளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து பேசிய பாதிக்கப்பட்ட மணிகண்டன் இந்த மோசடிக்கு முக்கிய காரணம் யூடியூபர்கள் தான். அவர்கள் நேரில் சென்று பட்டாசு கடையை பார்க்காமல் யாரோ சொன்னதை நம்பி வீடியோ பதிவிட்டு பொதுமக்கள் ஏராளமானோர் பணம் கட்டி தற்போது ஏமாந்து நிற்பதாகவும் எனவே அவர்கள் மீதுதான் முதலில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆதங்கத்துடன் தெரிவித்தார். கும்பகோணம் பக்கத்தில் அம்மன்குடிங்கிற கிராமத்துலேருந்து நான் சிவகாசியில் வந்து பாண்டியன் கிராக்கர்ஸ்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா அம்மாங்கிற யூடியூப் சேனல் வந்து பட்டாசு இதுமாரி கம்மி ரேட்டில் போடுறாங்கன்னு விளம்பரம் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வரையும் எங்களுக்கு 15 டெலிவரினாங்க, ஆர்டர் வரவே இல்லை. அதேமாரி பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டில் பட்டாசுங்க வந்து கொஞ்சம் அதிகமாக நாங்கள் ஆர்டர் பண்ணுறோம் 8,000 ரூபாய்க்கு. இது வரையும் எங்களுக்கு ஆர்டரும் வரல. அவங்க கான்டாக்ட் பண்ணல, வெப்சைட் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா இந்த சுற்று வட்டாரத்தில் நிறைய பேர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. யாருக்கும் இது வரையும் பட்டாசு வந்திருக்கானு தெரியல. அதனால நாங்கள் முன் வந்து இதை கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். திருநெல்வேலி காவல் நிலையத்திலையும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் பணத்தை மிக விரைவில் மீட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பி செயல்படாமல் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்பட வேண்டும் என்பதற்கு இந்த சம்பவமே ஒரு எடுத்துக்காட்டு.